சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். பல வகை திருத்தாண்டகத்திலிருந்து திருநாவுக்கரசு பெருமான் அருளிய ஒரு பாடலையும் அதன் விளக்கத்தையும் நாம் ஆழ்ந்து உற்று நோக்குவோம். தந்தை யார், தாய் யார், உடன் பிறந்தார். தந்தை யார், தாயார், உடன் பிறந்தார், தாரமார், புத்திரர் யார், தாந்தாம் யாரே, வந்தவாறு எங்கனே, போமாறு ஏதோ மாயமாம், இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம், சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேண்மின், திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி, எந்தையார் திருநாமம் நமச்சிவாய் என்று எழுவார்க்கு இருவிசிம்பில் இருக்கலாமே என்று அற்புதமாக ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கின்றார் நாவுக்கரசு பெருமான். எப்படியெல்லாம் பாருங்க, தந்தை தாய் உடன் பிறந்தவர் தாரம் புத்திரர் தான் என விளங்குபவர்கள் வந்த விதம் யாது? அதாவது நமது தந்தையார், தாயார், உடன் பிறந்தவர்கள், தாரம் என்றால் மனைவி, குழந்தைகள் புத்திரர், தான் என விளங்குபவர்கள் வந்த விதம் யாது? எங்க இருந்து வந்தாங்க இவங்கெல்லாம்? போகும் வழி யாதோ? எங்க போக போறாங்க தெரியுமா? எனவே நிலையற்றதாகிய இத்தன்மையில் நீ மகிழ வேண்டாம். நெஞ்சமே, நெஞ்சத்தை கூப்பிட்டு சொல்றார், மனிதனை கூப்பிட்டு சொல்றது இல்லை. மணிவாசு, அதாவது திருநாவுக்கரசு பெருமான் நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வான்னு கூப்பிடுவார். நெஞ்ச கூப்பிட்டு தான் அதிகமா கருத்துக்கள் எல்லாம் பரிமாற்றம் பண்ணுவார் நாவுக்கரசு பெருமான். அது நெஞ்சத்தை கூப்பிட்டு சொல்றார். தந்தை யார், தாயார், உடன் பிறந்தவர் யார், தாரம் யார், புத்திரர் யார், அட எந்த விதம் வந்த இவர்கள்லாம் வந்த விதம் யாது? போகும் வழி யாதோ? எனவே நிலையற்றதாகிய இத்தன்மையில் மகிழ வேண்டாம் நெஞ்சமே, உனக்கு ஒன்று சொல்கின்றேன். சந்திரனையும் அரவத்தையும் சடையில் தரித்த எந்த ஈசனின் திருநாமம் நமச்சிவாய என்னும் திரு ஐந்தெழுத்தாகும். அதனை உரைத்து ஏத்துக, பெருமைக்குரிய வீடு பெற்றை நீ அடையலாம். இரு விசிம்பில்ல ரெண்டு இடத்துலையும் இந்த பூவுலக வாழ்க்கையை நமக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது நமக்கு வீடு பேறு கிடைக்கும், முத்தி கிடைக்கும். சிவபெருமான் திருவடியில் என்றுமே, அதாவது நிலையான வாழ்க்கை, அதாவது நிலைத்த வாழ்வு. அழகா சொல்லுவார், நிலையா வாழ்வை நீத்தார்க்கு இடமாம்பார். அதில் நிலையில்லாத வாழ்வை கண்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னது ஒண்ணுதுன்னு அடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல. நிலையில்லாத வாழ்க்கை. எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு போக போகின்றாய் நீ? இதெல்லாம் சிந்திக்கணும்ல. எல்லாம் சொல்லிட்டார், இதெல்லாம் நீ ஒரு நாள் சிந்திக்கணும். தந்தை யார், தாய் யார், தாரமார், புத்திரர் யார், தாம் தாம் யாரு, நீ யாரு, வந்தவாறு எங்க இருந்து வந்த, எங்க இருந்து போற, எங்க இருந்து வந்த, வந்துட்ட, இப்ப எங்க போற தெரியுமா உனக்கு? இதெல்லாம் தெரியாது. அப்ப வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? நாவுக்கரசருடைய திருவடியை ஒட்டி தான் நாம பயணிக்கிறோம். வழிகாட்டி நமக்கு அவர் தான். நமக்கு அருள் ஞான வழிகாட்டி யாரு? திரு நாவுக்கரசு பெருமான். அவருடைய வழியில நாம சென்றோம் என்றால் நிச்சயமாக நமக்கு முத்தி என்ற அந்த வீடு பேரு. நினைச்சு பாருங்க, சாதாரணமா நம்ம பேசிட்டு இருக்க வீடு பேருங்கிறத, ஏன்னா சாதாரண நிலையா? அத பிறப்பு மட்டுமே உண்டு, இறப்பு இல்லாத நிலைதான் வீடு பேரு. சிவலோக பதவி என்பது இறந்து கிடைக்கக்கூடிய பதவி அல்ல. நிறைய பேர் நாம என்ன சொல்றோம், இன்னைக்கு யாரா இறந்து போயிட்டானா சிவலோக பதவி அடைந்து விட்டார்னு போறோம். எவ்வளவு தப்பான செயல் பாருங்க, கொடிய பாவம். இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு அடுத்த பிரிவில் பிறவி ஊமையா பிறப்பாங்க. சிவலோக பதவி என்பது செத்து கிடைப்பதா? சொல்லலாமா அந்த மாதிரிலாம்? நம்ம மான், அதாவது இந்த உடலை மாற்றி மூன் உடல் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சுந்தரர் அருளுவார். எப்படி நம்ம கைலாயத்துக்கு போக முடியும்? இந்த மானோட உடலோட போக முடியுமானா கண்டிப்பாக போக முடியாது. இந்த ஊனையும், அந்த ஊன் என்பதுதான் உடம்பு, உயிரையும் வேறாக பிரிப்பான். அப்ப வேறு ஒரு உடல் இருக்கு. நம்ம இறந்தோடனே வேறு உடலோட தான் நாம எதையும் அடைய முடியும். இந்த மானோட உடலோடலாம் நாம சுந்தரர் மாதிரி, அப்ப அதே சொல்லிட்டார், சுந்தரர் தன் வாயாலே சொல்லிட்டார், மூணு உடல் வேறு செய்தான்ட்டார். கைலாயத்துக்கு வெள்ளையானையில போகும்போதே அவரோட உடல் நம்ம சுந்தரர் அப்படியே போனான்னு சொல்ல முடியாது. அவர் வாயாலே சொல்லிட்டார், ஊன் உடல் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேன்ட்டார். அப்ப ஊன் என்ற இந்த உடம்பையும் உயிரையும் வேறாக செய்வான் இறைவன். இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு வேற ஒரு சரீரம் நமக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு அருளாளர் வழி காட்டிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையை எதுக்கிறதால என்னங்க, தந்தையார் தாய் இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் அவர் எப்ப பார்த்தாலும் சாடிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம அருளாளர்கள் அப்படி சொல்லல. ஆனா இந்த உலகியல்ல மனைவி, மக்கள், குழந்தை இதெல்லாம் நமக்கு என்ன தரும் அப்படின்னா இறுதியில் துன்பம் தான் தரும் இருக்காரு ஞானிகள். நீங்க அனுபவிச்சு நாம இதெல்லாம் உணர்ந்துருக்கலாம். ஒரு பெற்றோர் ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும்,
மனைவியாலையும் மக்களாலையும், மக்கள்லாம் குழந்தைகள், குழந்தைகளால் நம்ம இன்பத்தை அடைஞ்சிருக்கோமான்னு சொன்னா நிச்சயமா நம்ம இன்பத்தை அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு நம்ம ஆழ் மனசு கேட்டோம்னா துன்பம் தான் இருந்திருக்கும். அதாவது அதனாலதான் மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான்னு மணிவாசகர் சொன்னார். மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போதுன்னார். யாரு? தர்மயாதன குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் திருமுறையை நல்ல ஆழமா படிச்சு 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 ரத்தத்துல ஏத்தினவர் உணர்ந்து சொல்றார் பாருங்க. மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. அது வரையும் எப்படி தெரியுமா? அந்த வாழ்க்கையெல்லாம் மெய்ன்னு தெரியுமா? எது வரையும்? பொய்யாக தோன்றாத போது. மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும், இந்த உலகில் வாழ்க்கை எல்லாமே மெய்யா தோணுமா? எது வரையும்? பொய்யாக தோன்றாத போது. இது பொய்யிடா, இந்த வாழ்க்கை பொய், இதனால நமக்கு துன்பம் தான் அப்படின்னு நமக்கு உணர வரையும், இந்த ஆன்மா உணரும் பக்குவ நிலை பெற்று உணரும் வரை அது எப்படி தெரியும்? மெய்யாக தெரியுமா? இந்த வாழ்வெல்லாம் மெய்யா தெரியும். இல்லற வாழ்வுகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ சொல்றவங்களுக்கு நான் சொல்லுங்க, திருஞான சம்பந்தர் சொல்றாரு, துன்பமிக்க வாழ்க்கையை, துயரமிக்க வாழ்க்கையை, அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராதி நீருங்கிறார். இல்லற வாழ்க்கை தான் சொல்றாரு. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராதி நீர், நல்லதோர் நெறியினை நாடுதும் நடமினோ, வெள்ளை என்ன வாழ்நுதல் வெள்வெளையோர் பாகமா, கொள்ளை வெள்ளை ஏற்றினான் கோடிக்காவி சேர்மினேங்கிறார். திருக்கோடிக்கா பெருமான்ட்ட போய் சேரு. இந்த வாழ்க்கையில நம்பி நீ கழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எந்த பயனும் இல்லை. இதெல்லாம் துன்பம் தான் உனக்கு வரும். எஞ்சி கடைசியில் நரகத்துக்கு போவ, மறுபடியும் பிறப்ப, மறுபடியும் துன்பப்படுவ, மறுபடியும் இறப்ப. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா சாதலும் புறத்தலும் தவிர்த்தனை வகுத்துங்கிறாரு நம்பிகள். திருக்கழுமலத்துல பாடுறாரு, சாதலும் புறத்தலும் தவிர்த்தனை வகுத்து. பிறப்பு இறப்பு முதல்ல நீ எனக்கு தடுத்துறியா, வகுத்துறியா? சாதலும் புறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து. என்னை ஒரு பிறப்புலேருந்து பிறக்கிறது சாவுறது அதுலேருந்து என் முதல்ல கரையேற்றுங்கிறார், கதறாரு நம்பிகள். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில பக்குவப்பட்ட குறைச்சலாம் நான் சொல்றேன். ஒரு 60 வயதை கடந்தவர்களுக்கு, 60 வயது 50 வயதை கடந்தவர்களே தெரியும் இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு துன்பம் தான். பொண்ணு பொருள் எல்லாம் இருக்கும், ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எல்லாமே இருக்கு, நமக்கு நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? சிந்திச்சிருப்போமா? சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. சிந்திச்சவங்களுக்கு தான் செந்தேன் முந்தி பொழியும், எல்லாருக்கும் பொழியாது. திருமுறை படி நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா ஆன்மாவிற்கு என்ன கிடைக்கும்? துன்பமே வராதுங்க, இன்பம் மட்டுமே இருக்கும். திருமுறையை யார் உயிர் மூச்சா பாவிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில எவ்வளவு உடல்நிலையில வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்களா இருக்கலாம், ஆன்மாவிற்கு அவங்களுக்கு இன்பம், அவங்களுக்கு கிடைக்கிற இன்பம் வேற எவருக்கும் கிடைக்காதுங்க. இன்னைக்கு சொல்ற, நான் அனுபவிச்சு உங்கள்கிட்ட சொல்ல, திருமுறையை உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் எவருக்குமே சொல்றார், துன்பமே என்னாலும் இன்பமே துன்பமே. பாருங்க, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிற நாவுக்கரசு பெருமான். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. யாருக்கு? சிவபெருமான் திருவடி அடைந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் ஆன்மா? எந்த நேரமும் இன்பத்திலேயே மிதக்கும். எனக்கு மிதந்துட்டு இருக்கு. நாவுக்கரசு சொன்ன வாக்கு சத்தியம், நால்வர் சொன்ன வாக்கு சத்தியம், அம்மையார் சொன்ன வாக்கு சத்தியம். இங்க காலனையும் வென்றோம், கடு நரகம் கை கழன்றோம். நாங்க நரகத்தெல்லாம் கை விட்டு போயிடுச்சா? நரகெல்லாம் எங்களை கை விட்டு போயிடுச்சியா? நம்ம சொல்றோம்ல, ஐயோ அது எனக்கு கை விட்டு போச்சுங்க, அந்த வேலை கிடைக்கலங்க, எனக்கு அந்த வேலையில தேடி அலைஞ்சா அந்த வேலை எனக்கு கை விட்டு போச்சும்பா. இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க? கடு நரகம் கை கடன்றோம், நரகம் என்னை கை விட்டு போயிடுச்சியாங்கிற யாருக்கு? அடியா இருக்கு. மேலே இருவினையும் வேறறுத்தோம். 2 வினை, நல்வினை தீவினை வரக்கூடிய மேலே இருவினை 2 வினை என்னன்னு கேட்டீங்கன்னா நல்வினை தீவினை இல்லை, சஞ்சிதா ஆகாமியம். இந்த 2 வினையும் அறுத்துட்டாங்க. அதாவது சஞ்சித வினை தான் மொத்த வினை, நாம் செய்த மொத்த பாவ வினை இறைவன் கையில் இருக்கு, கஸ்டடியில் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பேர் தான் சஞ்சித வினை. இந்த சஞ்சித வினை மொத்தமா அறுபடணும்னா சிவத்துக்கு தான் நம்ம வரணும், வேற யாராலையும் இந்த உலகத்துல அறுக்க முடியாது. சிவபெருமான் திருவடியை நாம் இருக பற்றி கொண்டாதான் சொல்றார், சிக்கன பிடித்தேன்கிறார் மணிவாசக பெருமான். படிக்கணுங்க, திருவாசகத்துல படிக்கணும். மண்ணின் மேல் மயங்கி சொல்றார் பாருங்க, வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயங்கிற. எவ்வளவு துன்பம் இருக்கும் அந்த ஆன்மாக்கு. மணிவாசகர் இந்த பூ உலகத்துல வாழ எனக்கு பிடிக்கலையா, சீக்கிரம் எனக்கு நீ வருக என்று அருள் புரியாயங்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? இறைவனுடைய இன்பத்தை விட்டுட்டார், இந்த இன்பம் இல்லாதனாலதான் கதறாரு. ஆக சிவபெருமான் திருவடியை பிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
இந்த பிறப்புல எல்லா இன்பங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில பூவுலக வாழ்க்கையில அனைத்து இன்பங்களையும் நாம் சிவத்தை கொண்டுதான் பெற முடியும். அதுபோல அடுத்த பிறவி இல்லாம சிவபெருமான் திருவடியை போய் சேரணும். அதுவே பெரிய சாதாரண விஷயமா நாயன்மார்கள் கிடைத்த நிலை. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், அதெல்லாம் பெரிய புராணம் நம்ம படிக்கணும். திருத்தொண்டர் புராணத்தை தொட்டு படிக்கணுங்க. இன்னைக்கு யாராருக்கும் நம்ம சோறு போடுறோம், எல்லாருக்கும் போய் அன்னதானம் பண்றோம். இதெல்லாம் அன்னதானத்துல கணக்குல உங்களுக்கு புண்ணிய கணக்குல வருமா, சிவ புண்ணியத்துல வருங்கிறீங்களா? கண்டிப்பா வராது. சொல்றாரு பாருங்க, அதாவது மண்ணுலகில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். மண்ணுலகத்தோட நீ பிறந்ததற்கு பெரும் பயன் என்ன தெரியுமா? இந்த பூவுலகத்துல அன்னலார் அடியார் சிவனடியாருக்கு தான் நீ அமுது செய்விக்கணும்னு சொல்றார். நாம இன்னைக்கு யாராருக்கோ அன்னம்பாளி உலகம் ஃபுல்லா ஒரு திருவாசகம் முற்றோதல் கொலை பண்ணுவான். திருவாசகத்துல கொலை பண்ணிவிட்டு முற்றோதல் நடத்திட்டு அடுத்த பெருமா கோயில போய் உண்டை கட்டிக்கு நிற்பான். இவனுக்கெல்லாம் நம்ம அன்னதானம் போட்டுட்டு இருப்போம். யாரு திருவாசகம் முற்றோதல் பண்றான்னு சொல்லிட்டு அன்னதானம் போடுவோம். அன்னதானம் முடிச்சுட்டு இங்கேயும் சாப்பிட்டுட்டு நல்லா கட்டு கட்டிவிட்டு ஃபுல் கட்டு நல்லா வயிற்றுக்கு ஃபுல்லாக கட்டிவிட்டு திருவாசகத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிட்டு முடிஞ்ச உடனே நேராக பெருமா கோயிலில் சனிக்கிழமை உண்டை கட்டிக்கு போய் அங்கே நிற்பான். இவன் திருவாசகம் படித்ததே இவனுக்கு பாவம். என்னடா அப்படி சொல்கிறேன், திருமுறையை படித்தா பாவம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? திருவாசகத்தை கேடு விளைவிச்சிட்டான். மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாடினாரு. கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரு இறைவா உள்ளேன் புறதெய்வம் உண்மை அல்லாது எங்கள் உத்தமனேன்னாரே மணிவாச பெருமான் சொன்னாரு. என் வாழ்க்கை குடிகட்டாலும் புரந்தரனா இந்திரன் திருமால் நாராயணன் பிரமான் இவன்கிட்ட போய் நட்பு வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாருங்க. இந்த வரியெல்லாம் படிச்சுட்டு பெருமா கோயிலில் போய் உண்டை கட்டி நிற்பான் திருவாசகம் முற்றோல் பண்ணிட்டு. என்ன கொடிய பாவம் இல்லை இதெல்லாம் சிந்திக்கிறோம். நம்ம எதுக்காக வாழ்றோம்னு நினைக்காம அதுக்கு இறைவனை வணங்காமே இருந்துடலாம். அது கூட நமக்கு விரைவில் நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சிவ புண்ணியத்தை ஒரு நல்ல குருவை நாடி திருமுறை அடுத்த பிரிவிலே திருமுறை படிக்க சிவத்தை நாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அவங்களுக்குலாம். ஆனால் இந்த மாதிரி திருவாசகத்தை படிச்சுட்டு இழிவான செயலை நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தர் இதெல்லாம் படிக்கிறான், ஆனால் செயல்பாட்டுக்கு வரணும்னா அவனுடைய வினைப்பயன் இருக்கணுங்க. தெரிஞ்சிருக்கிறது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா சொல்லிய வண்ணம் செயல்னாரு வள்ளுவர். சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனால் சொல்லுதல் அதாவது தான் சொல்லியபடி வாழ்க்கையில ஒருத்தன் செயல்ல கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னாரு. யாருக்கும் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், சொன்னபடி நடக்கிறது செயல்பாட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு வள்ளுவர். இதெல்லாம் நமக்கு ஞானிகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நாம தான் இதெல்லாம் படிச்சு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு சொல்லும் திருமுறை தான் ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்தும். திருத்தொண்டர் புராணம் ஒன்று போருங்க, வேற எதுவுமே நீங்க படிக்க வேணாம். 12 திருமுறையில ஒரே ஒரு 12ஆம் திருமுறையை படிங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த அற தத்துவத்தை உலகிற்கு காட்டியதுதான் இந்த திருத்தொண்டர் புராணம். இது ஒன்றை படிச்சா போருங்க. அடியார்களுடைய நிலைகளை எப்படி வாழ்ந்திருக்காங்க நாயன்மார்கள், அவர் எப்படியெல்லாம் சென்றார்கள் சொன்னேன். நீங்கள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. கருத்துக்களை முடிக்கணும், ஷார்ட்டாக முடிக்கணும். அடுத்த பதிவில் கொடுப்போம். எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறோம், எல்லாருக்கும் அன்னதானம் புண்ணியம் வருங்கிறீங்க. நிச்சயமாக வரவே பாவம் தான் வரும் உனக்கு. ஒரு குஷ்டரோகியை படுத்திருக்கா, இப்போ கடந்து போகிறோம் நம்ம, இன்னும் ஒருவேளை சோறுக்காக கத்துறான் நம்மள்கிட்ட, ஐயா பசிக்குது எனக்கு ஏதாவது உணவு கொடுங்க அப்படிங்கிற அண்ணன் 1 மணி நேரத்தில் செத்து போயிடுவான். அவன் இறந்து விடுவான் என்பது நமக்கு தெரியுது. ஆனால் நாம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த பதிவை கேட்கக்கூடிய நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் கருத்தெல்லாம் பதிவிடுங்க. அடுத்த பதிவை நான் கொடுக்குறதுக்கு விளக்கம். இதை அவனுக்கு நம்ம சோறு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? இப்போ 1 மணி நேரத்தில் இறந்து விடுவான் என்று நமக்கு நல்லா தெரியுது. நம்மளுடைய கணிப்பு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு செத்து போடுவாயா? கடைசியாக அவன் கேட்கறது ஒரு உணவு தான். ஐயா பசிக்குதுன்னு கேட்குறான். நீங்கள் இதை அவனை கடந்து செல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றீர்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற கருத்தை பதிவிடுங்கள். அடுத்து இந்த பதிவிற்கு நான் விளக்கத்தை திருமுறையிலிருந்து முழுமையாக தருகிறேன். நன்றி, வணக்கம்.